என் தங்கமே, முகமெது முகமூடியது என்றே தெரியாமல் பழகி கொண்டிருக்கிறாய் பல மனிதர்களிடத்தில். வாழ்க்கை எவ்வளவுதான் எந்த வழியில்தான் சென்றாலும் சாயை நினைக்கும் ஒரு நிமிடம் கூட நீ விட்டு விடக்கூடாது. அந்த ஒரு நினைவே உன்னை பாதிக்கும் துன்பங்களில் இருந்து காக்கும் கவசம் தங்கமே. கவனமாக பழகு ஒரு சில மனிதர்களிடத்தில். நிச்சயமாக திரும்பவும் சொல்கிறேன், முகமெது முகமூடியது என்று தெரியாமல் பழகி கொண்டிருக்கிறாய். எச்சரிக்கையாக இரு, கவனமாக இரு. நீ சுறுசுறுப்பின் வெளிச்சத்தில் இருக்கணும் தங்கமி. பாசிட்டிவாக வாழ்க்கையை எதிர்கொள்வது அவ்வளவு ஈஸியானது அல்ல. பழக்கப்படுத்திவிட்டால் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மண்போல் மனதை மாற்றிவிடு, நல்ல சிந்தனைகளை முளைக்க விடு, கெட்ட சிந்தனைகளை மக்கச் செய்துவிடு. குறை காணும் பழக்கத்தை கைவிட்டு விடு. உன்னை சுற்றி தென்படும் நல்லதை மட்டும் காண்பதில் அக்கறை காட்டு. யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பது கூடாது. உனக்கு தேவையானவற்றை சுயமாகவே தேடிக்கொள்வதுதான் சிறந்தது தங்கமி. ஒரு முறை ஒரு மன்னர் தனது குதிரையில் ஏற்றிக்கொண்டு நகர்வலம் வந்தார். நகரத்தை விட்டு நெடுந்தூரம் சென்று சின்ன கிராமத்தை அடைந்தார். அக்கம் பக்கம் பார்த்தார். ஒரு சிறுவன் அவரை நோக்கி வந்தான். வந்த சிறுவனை பார்த்து, தம்பி இங்கே வா என்றார். அவர் அருகில் சென்றான். தம்பி, இந்த குதிரையை சிறிது நேரம் பார்த்து கொள்ளப்பா, சற்று நேரம் சென்று வருகிறேன் என்றார் மன்னர். சிறுவன் குதிரையை பார்த்து, உங்கள் குதிரை கடிக்குமா கடிக்காதா, மிகவும் அமைதியான குதிரையா என்றார். அமைதியான குதிரை என்றார் மன்னர். ஓஹோ, கடிக்காது என்றால் உதைக்குமோ? யாரையும் உதைக்காது என் குதிரை என்றார். அடடா, உதைக்காதா? அப்போ ஓடுமா என்றான். நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் வரும் வரை அவ்விடத்தை விட்டு அசையாது என்றார் மன்னர். அசையாத குதிரையை பிடித்து கொண்டு வேலை மனக்கட்டு என்னை ஏன் நிற்கச் சொல்லீர்கள், அவரிடமே சொல்ல வேண்டியதானே என்றார். சோம்பலாக இருப்பவருக்கு எந்த வேலையும் ஓடாது, எதையும் செய்ய தோணாது. சுறுசுறுப்பானவர்களுக்கு ஓரிடத்தில் நிற்க தோணாது. சோம்பல் மனித வாழ்க்கை சாம்பலாக்கிவிடும். சோம்பலின் நிழல் கூட உங்கள் மீது படக்கூடாது. எப்போதும் சுறுசுறுப்பின் வெளிச்சத்தில் இருங்கள், அப்போதுதான் மின்னுவீர்கள். ஒருவரை உங்களை நோகடிப்பதற்காக மட்டம் தட்டி பேசும்போது அவர்களை திருப்பி நீங்களும் மட்டம் தட்டி பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம், நீங்களும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர் அல்ல என்பதை காட்டத்தான். சிங்கமாக இருந்தாலும் மற்றவர்கள் கண்ணுக்கு பூனையாக இருக்கணும். உங்கள் பலம் என்னவென்று உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். பிறருக்கு உனது பலத்தை செய்கையில் மட்டும் காட்டணும். ஓம் சாய்ராம்.